ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடன் கரைய ஆடி அமாவாசை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஆடி அமாவாசை. முன்னோர்கள் வழிபாடு செய்யவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறையாற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே பலிக்கும். உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை குறைய, செல்வ வளம் அதிகரிக்க அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். நாளை ஆடி அமாவாசை என்பதால் மதிய நேரத்திற்குள் முன்னோர்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வீர்கள். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் வழிபாட்டை எல்லாம் மனநிறைவோடு முடித்து விடுங்கள். நாளைய தினம் மாலை இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்தால் போதும். பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். உங்கள் முன்பாக ஒரு தாம்பூல தட்டிலோ அல்லது ஜாடியில் கல்லுப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மனநிறைவோடு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு 2 உள்ளங்கைகளிலுமே கல்லுப்பை அள்ளி எடுத்து கொள்ள வேண்டும். கல்லுப்பை இறுக்கமாக 2 கைகளிலும் வைத்து மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடி 2 உள்ளங்கைகளையும் 2 தொடைக்கு மேல் வைத்துக்கொண்டு உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தண்ணீரில் கரைக்கும் உப்பு போல கரைந்து போக வேண்டும் என்று மகாலட்சுமி தாயிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் கையில் இருக்கும் கல்லுப்பை கரைக்க வேண்டும். இந்த கல்லுப்பு கரைவது போல என்னுடைய கடனும் கரைய வேண்டும் இறைவா என்று முழுமையான பிரார்த்தனையை வைத்துவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கல்லுப்பை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும். அதுவும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் செய்வது சிறப்பு. இந்த பரிகாரத்தை இந்த ஆடி அமாவாசையில் செய்தால் இரட்டிப்பு பலன் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வருகிற வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இரவு 9 மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விடுங்கள். பரிகாரம் இவ்வளவுதான். இவ்வளவு எளிமையான பரிகாரத்தை செய்தால் கோடிக்கணக்கில் இருக்கும் கடன் அடையுமா என்று கேட்டால் நிச்சயம் அடையும். நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்பவர்களுக்கு. அதே போல செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாளைய தினம் என்ன செய்வது? நல்ல விஷயத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தியானது வசம்புக்கு இருக்கிறது. நிறைய பணம் பெருக வேண்டும், வீட்டில் செல்வ கடாட்சம் வசியமாக வேண்டும் என்று ஒரே ஒரு வசம்பு துண்டை கையில் வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நாளைய தினம் அதை உப்பு ஜாடியில் மறைத்து வைத்து விடுங்கள். உப்பு ஜாடிக்கு அடியில் வசம்பு இருக்கட்டும். மேலே கல்லுப்பை கொட்டி வைத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். உப்பு தீர தீர அந்த ஜாடியில் உப்பை சேர்த்து கொள்ளலாம். வருடத்திற்கு ஒரு முறை அந்த பழைய வசம்பை மாற்றினால் போதும். ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த வசம்பை கல்லுப்பு ஜாடியில் வைப்பது அத்தனை சிறப்பு. கல்லுப்பில் வசம்பு துண்டு இருந்தால் பணவசியம் ஏற்படும் என்பதும் நம்பிக்கை. இப்போது சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த 2 தாந்திரீக பரிகாரங்களையும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆடி அமாவாசை தினத்தில் செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.